அவுலியா வழிபாடு, அவுலியாக்களுக்கான நேர்ச்சை, கபரு வழிபாடு என்கின்ற விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு புதுசாக அதற்கான ஆதாரங்களும் விளக்கங்களும் சொல்லப்பட்டு இன்றைக்கு சமூகத்தில் அதை நோக்கி நகர்கின்ற ஒரு கூட்டத்தையும் நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த காலகட்டத்தில் நிறைய கபூர்களை தேடுறாங்க கொஞ்சம் பேர். எங்கெங்க கபூர்கள் நாம் இருந்துன்னு தேடி கண்டுபிடிச்சி அவற்றை புனர்த்தானம் செய்வதை மார்க்கத்துக்காக செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பணியாக நினைத்து கொண்டு வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலாக்கள் உங்களோட ஏரியாவில் இன்ன இடத்துல எல்லாம் கபூர் இருந்து தூந்து போய் கிடக்காம அதை நாங்கள் ஹயாத்தாக்க போகிறோம், அதுக்கு நாங்கள் செலவழிக்கிறதுக்கு ரெடி, அதுக்கு காசு பணம் செலவழிக்க ரெடி, அதை யாரோட தொடர்பு கொள்ளணும், எங்கே எப்படி செய்யணும் என்று ஆலோசனை கேட்கிறார்கள். அங்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அந்த ரூட்டிலையும் சிறுக்கை வளர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். இப்போ நம்முடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கபரடிகள் எல்லாமே இப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. காரமுன் அவுலியா, அங்கால என்ன நிறைய அவுலியாக்கள் உங்களுக்கு தெரியும், காணிக்க வேப்பையடி அவுலியா, உச்சோடக்கல் அவுலியா, அப்படி நிறைய அவுலியாக்கள் கபறுகள் எல்லாம் புனர்த்தானம் செய்யப்பட்டு கொண்டு இப்போ வழிபாடுகள் எல்லாம் நடக்கிறது. இந்த கபறுகளை புனர்த்தானம் செய்வதிலும் அவற்றுக்கு செலவு செய்கிற விஷயத்திலும் நம்முடைய பிரதேசத்தில் இருக்கிற ஷியாக்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறார்கள். அவர்களுக்கு கபரு வணக்கம்டா உசிறு. ஏன்னா அந்த கபரு வணக்கத்தை கட்டி காப்பதில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் வரலாற்றில் ஷியாக்கள். எனவே அவர்களும் நம்முடைய ஊருக்குள்ளே இருந்து இதெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி, ஏன்னா நம்மட ஆக்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஊக்குவித்தா கொஞ்சம் அவங்க இஸ்லாத்தில் இருக்கிற ஆக்கள்னு பார்க்குறாங்க. இவனோட இல்லாமாக்கி போட்டானோ இவங்க உண்மையான இஸ்லாத்துக்கு நம்மளை கொண்டு வர போகிறாங்கன்னு நினச்சி இந்த கபரு வழிபாடுகளுக்கு பின்னால் அலைகின்ற பலரை நாங்கள் பார்க்குறோம். ஏராவூரில் மீராலப்பை அவுலியா என்ற ஒரு கபராடி இருக்கிறது. நம்மளோட ஊரில் இருந்து இப்போ போராக்கள்ற வீதமும் கூடி இருக்கிறது. ஏராவூர் போயினண்ட அந்த சந்தியிலிருந்து இறங்கி போராக்கள் ஆட்டா பிடிச்சி போராக்கள் கொஞ்சம் விசாரித்து பார்த்தா தெரியும். அந்த பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு போன நேரம் உள்ளுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா 4-5 பேர் கபூரில் படுக்கான். கபூரில் படுக்கான். ஒரு ஆள் நெத்தியை வச்சு சுஜூதில் வச்சு கபூரில் தலையை வச்சுட்டு இருக்கார். இப்படி ஈமானை இழந்து அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். உண்மையில் இந்த கபரு வழிபாட்டுக்காரெல்லாம் சொல்லுகின்ற மிகப்பெரிய இவங்களையெல்லாம் நாங்கள் அல்லாண்டா சென்னது, நாங்கள் அல்லாண்டு செல்லலையே. மக்கத்து முஷ்ரிக்குகள் மாதிரி எங்களை நீங்கள் ஏன் அவங்களை ஒப்பிட்டு பார்க்குறீங்க? நாங்கள் வேறு அவங்க வேறு. அவங்களுக்கு சொன்ன வசனங்களை எல்லாம் எங்களுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்கண்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், ஒமா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவங்க ஏன் இந்த சிலைகளை எல்லாம் அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த வழிபாட்டை செய்கிறோம். நாங்கள் இவைகளை நாங்கள் வணங்கலை, இவைகள் எங்களுக்கு நாங்கள் இந்த அவுலியா வணங்கினையா, வழிபாடு செஞ்சியா, அவரை நாங்கள் அல்லாண்டா சென்ன அப்படி இல்லை, நாங்கள் செல்லலையே. நாங்கள் எங்களோட அவுலியாக்கள்கிட்ட கேட்டால் அவங்க எங்களுக்காக அந்த இடத்துல பேசுவாங்க, கதைப்பாங்க, ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க என்ற நோக்கத்தில் தான் செய்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வயக்கூலூன ஹாஉலாஇ ஷுஃபஆஉ இன்தல்லாஹ். அவங்க சொல்கிறாங்க என்ன, இவங்க எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல பரிந்து பேசுவார்கள். ஏன் இந்த சிலைகளை வணங்குறீங்க, இந்த விக்கிரகங்களை எல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டதுக்கு, இவைகளை நாங்கள் கடவுள் என்ற ஸ்தானத்தில் வச்சு வணங்கல, இவங்க எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுவார்கள். ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ் இடத்துல கதைப்பாங்க. அதே கோஷத்தை தான் இந்த ஷிர்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த அவுலியா வழிபாடு, இந்த கௌரவ வழிபாட்டில் இருக்கின்றவர்களும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துரதிஷ்டமான ஒரு நிலையை பார்க்குறோம். உண்மை அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் அல்லாவை வணங்குகிற ஒரு சமுதாயம், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிற சமுதாயம், அவனை தவிர வேறு யாருக்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிற சமுதாயம். துவா என்பது ஒரு வணக்கம், பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம், உதவி தேடுதல் என்பது ஒரு வணக்கம், நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம், பலியிடுதல் என்பது ஒரு வணக்கம், சத்தியம் செய்தல் என்பது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை எல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அதை விட்டுட்டு நாங்கள் இத்தகைய பிறழ்வுகளை நோக்கி நாங்கள் செல்வமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஈமானை இழந்து போன ஒரு சமுதாயம்.
இவர்களுக்கும் அந்த குர்ஆன் வசனம் தான் மிகவும் பொருத்தமானது. வமா யுமினு அக்ஸருஹும் பில்லா இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து கொண்டு தான் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார்கள். இன்றைக்கி மீடியாக்களில் பிரச்சாரப்படுத்தப்படுற வாசகங்களை எல்லாம் பார்க்குற போது அல்லாஹு தாலாவுடைய ஆற்றல் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எங்களோட அவுலியாக்களுக்கு இருக்கிறன்னு வெளிப்படையாக பேசுகிறார்கள். அல்லாஹு தாலாவுடைய கலாக்கதரை மாற்றி அமைக்கிற ஆற்றல் அவுலியாக்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை விட ஷிர்க்கு உலகத்தில் வேறு என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய கலாக்கதர், அல்லாஹ் எது நாடினானோ நன்மை தீமை அவன் நாட்டப்படி தான் நடக்கும். இல்லை, எங்களோட அவுலியாக்களும் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் கலாக்கதரில் மாற்றங்கள் செய்வாங்க. அல்லாஹ் நாடினத்தை அவன் மாற்றி அமைப்பாங்க என்றா எங்கே நாம் இருக்கிறோம்? எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இவ்வாறு சமுதாயத்தில் பெருகி கொண்டிருக்கின்ற பரவி கொண்டிருக்கின்ற இணை வைத்தல் சார்ந்த எல்லா வகையான சிந்தனைகளில் இருந்தும் நாம் விடுபட வேண்டும்.